செங்கல்பட்டில் முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்துவதற்காக சாலையோர நடைபாதை கடைகள் அராஜகமாக அகற்றப்பட்டது. அரசினர் தொழிற்பயிற்சி மைதானத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்க முதல்வர் ஸ்டாலின் வரும் 11ஆம் தேதி வரவுள்ளார். ராட்டினக்கிணறு பகுதியிலிருந்து அரசினர் தொழிற்பயிற்சி கூடம் வரை 50க்கும் மேற்பட்ட கடைகளை காவல்துறையினர் உதவியோடு நெடுஞ்சாலைத்துறை அதிரடியாக அகற்றியது. நலிவுற்றோரின் வாழ்வாதாரமான நடைபாதை கடைகளை தங்களின் பகட்டுக்காக திராவிட மாடல் அரசு அகற்றியது அந்த பகுதி மக்களை வேதனைப்படுத்தியுள்ளது. இது அவங்க ஒரு நாள் வரத்துக்கு 10 நாள் பொறுப்பு போச்சு. இப்போ நாங்கள் கடையை பிரிச்சுட்டோம். திரும்பி நாங்கள் ஓலைக்கோட்டை போட்ட வேலை 5,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆகும். இது சிவகங்கை மாவட்டம் மித்ராவயல் ஊராட்சிக்கு உட்பட்ட அண்டங்குடி கண்மாய் மடைகள் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தண்ணீர் வீணாகி வருகிறது. கடந்த வருடம் பெய்த மழை காரணமாக கண்மாய் முழுவதும் நிரம்பியது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்மாயை 1.88 கோடி மதிப்பீட்டில் தூர்வார டெண்டர் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தூர்வாரும் பணிக்காக கண்மாயில் உள்ள பிரதான 2 மடைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வீணாகி வருகிறது. இதனால் ஸ்டாலின் ஆட்சியில் கோடை விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இப்போ என்னென்னா, இது பிடபிள்யூடி கம்மாய் 1,88,00,000 ரூபாய்க்கு யாரோ ஒருத்தர் டெண்டர் எடுத்திருக்காங்க. இந்த கம்மாயோட மண்ணை ஆழப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இந்த தண்ணியை 2 போகம் விளையக்கூடிய தண்ணியை திறந்து 2 மடையிலையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் மழை பெய்யலைனா கூட இந்த தண்ணியை வச்சு 2 போகம் விளை வைக்கலாம். வேஸ்ட்டாக இந்த தண்ணி போகுது. ஆடு மாடு குடிக்கலாம், மனிதர் பயன்பாடு எதுவுமே இல்லாமல் ஒரே நோக்கம் இந்த மண்ணை எடுத்து கரையில் போடணும், கம்மாயை ஆழப்படுத்தணும்ட்டு எடுத்து போய்கிட்டே இருக்குது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்ற விவசாயி ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கோடு அடுத்த வாழைத்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த பரமசிவம் என்ற விவசாயி செங்கோடப்பட்டி ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் போது அவ்வழியாக வந்த விரைவு ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே காணாமல் போன 17 வயதுடைய சிறுவன் சட்டக்கல் புதூரில் உள்ள பயன்படுத்தப்படாத கிரானைட் கல்குழியில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். விடுமுறையன்று வீட்டை விட்டு வெளியே சென்ற சிறுவன் சந்திரோ நீண்ட நேரமாக வீடு திரும்பாதது குறித்து புகார் அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சிறுவன் குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். சிறுவன் குளிக்க சென்ற போது நீரில் மூழ்கி மாயமானாரா அல்லது யாராவது கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது.